யூனிட்டி ஹப்ல போய் இதாக இருக்குல்ல ஏஆர் சொல்கிறேன் காமிச்சுடி. அவனை மட்டும் பேச விடுங்க, வேற ஒன்றும் பேசாதீங்க. டே அகது பேசாமல் இருக்கு. ஏஆர் கோர் இருக்கு, சவுண்டு கேட்கணும். அது செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பேர் சும்மா சும்மா டைம் போகுது. நீ நடத்துறா. ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கோ. அதுக்கடுத்து கிரியேட் ப்ராஜெக்ட் அடிச்சுக்கோ. சரியா? அமைதியாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்லேருந்தே காட்டேன். ஃபஸ்ட்டு இந்த அசெட்ஸில் போய் இம்போர்ட் பேக்கேஜ் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு உஃபோரியா இம்போர்ட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி பேக்கேஜ் கொடுத்துட்டு ஆட் உஃபோரியா இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? அதை கிளிக் பண்ணி ஓப்பன் அடிச்சுக்கோ. சரியா? அப்போ இதில் ஒரு பேக்கேஜ் காட்டும், இம்போர்ட் பண்ணிக்கோ. எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியிருக்கணும். எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கோ. இவ்வளோ இம்போர்ட் ஆகிக்குது. இதில் எப்படி கேட்டோன்னா அப்டேட் கொடுத்துறேன். சரியா? லைசன்ஸுக்கு இப்போ நெட்டு போடணும். லைசன்ஸா மோடி ஆட் பண்ணி விடு லைசன்ஸ் பார்த்துக்கலாம். இல்லை லைசன்ஸ் ஆட் பண்ணாமல் ஓப்பன் ஆகாது. நான் காப்பி பண்ணி தான் வச்சுருக்கேன். காப்பி பண்ணி தான் வச்சுருக்கேன். அதுதான் உஃபோரியா கான்ஃபிகரேஷன் இருக்கும். சரியா? அப்போ நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். சரியா? இதில் லைசன்ஸ் ஆட் பண்ணி இதை கிராஸ் பண்ணி ஆப் லைசன்ஸ் கீன்னு இருக்குல்ல ஒரு இது, அதில் கொடுத்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணணும் அந்த லைசன்ஸ் கீ. அப்புறம் ஆட் பேஸ்ட்டில் இருக்கா? கண்ட்ரோல் வி அடிச்சு அது எப்படி கூட பாடு. இது எது பண்ணாதா? சரி விடுடா, வேணாம்டா. இங்கே வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் வீடா. சரியா? இது அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேக்கேஜ். நீ பண்ணி வச்சிருப்பேல்ல, பண்ணி இல்லைன்னா அந்த இதில் நீ பண்ணணும். சரியா? அது பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா அந்த இது அதுக்கடுத்து அடுத்து பாருடே அடுத்து வாங்கினா டக்கும் போட்டு ஏஆர் செஷன் ஆர்ச்சு. சரியா? ஏஆர் செஷன் கிடையாது, ஏஆர் செஷன் ஆர்ச்சு. சரியா? அதுக்குள்ளே தான் ஏஆர் கேமரா இருக்குது. சரியா? ஏஆர் கேமரா ரைட் கிளிக் பண்ணி உஃபோரியா இன்ஜின் இருக்கா, அதுக்கு கீழே இமேஜ் டார்கெட் ஃபர்ஸ்ட் இமேஜ் டார்கெட் பண்ணணும். இதில் இப்போ ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஃபோட்டோ டவுன்லோட்ஸ். இதை வந்து ஃபஸ்ட்டு தூக்கி அசெட்ஸ்குள்ளே போட்டு அசெட்ஸோ ரிசர்ச்சோ இதில் போட்டுரு. சரியா? இங்கே போட்டுனா தான் அங்கே போட்டுட்டு இங்கே செலக்ட் கொடு. இமேஜ்னு இருக்குல்ல, அதில் செலக்ட் கொடுத்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோ. சரியா? செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதுக்கடுத்து ஜூம் பண்ணுறது. இதை ஜூம் பண்ணால் போதும். அது சைஸ் வச்சுருந்தா இதாக தெரியுதுல்ல. இதுக்கடுத்து இதை ரைட் கிளிக் பண்ணி அதுக்கு முன்னாடி அந்த 3D ஆப்ஜெக்டையும் போடணும். இதை வந்து நீ நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். சரியா? ஏதாவது ஒரு 3D ஆப்ஜெக்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. அது ஃப்ரீயாக இருக்குல்ல, அதையும் அப்படியே தூக்கி யூனிட்டிக்குள்ளே போட்டுரு. எதாக இருந்தாலும் இங்கே எட்டு வந்து போட்டு பண்ண ஈஸியாக இருக்குங்களா? அதை போட்டுட்டு இங்கே உள்ளே ஓப்பன் பண்ணி இந்த ட்ராகன் இதை இந்த இமேஜ் டார்கெட் இருக்குல்ல அதுக்கு உள்ளே போடணும். சரியா? இப்போ இது சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இந்த ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேலில் 0.001 இருக்கும். இப்போதான் சின்னதாக இருக்கும். 0.001 காணாத ஒரு 0 இவ்வளோ சின்ன இதாக இருக்காது. இல்லை ஜெனுஸ் அது இதை போட்ட நீ வேற போட்ட. கரெக்டாக தான்டா போட்ட. நம்ம 0.1 தானே கொடுத்தோம். அது நீ வேற இது எதுக்குடா போட்ட? இந்த கலர் தானே போட்டாங்க. அதான் போட்டோம். சரி இது எதை போட்டால் நடக்கும்? 3D தான் நடக்கும். ரொம்ப பெருசாக இருக்கும்.
போதும் அதே போடு 0.1. சரியா ஓகேவா? இவ்வளோ வேண்டாம் ப்ளே பண்ணி விட்றாடி. இப்படி ப்ளே பண்ணால் போதும். இவ்வளோ வேண்டாம் முடிச்சிடா. இப்போ இந்த மானுக்கு ஃபோட்டோ இருக்கா? எல்லா ஸ்டெப்பும் பண்ணோம்ல. என்னண்டா வரண்டா கவலைப்படாதா. எங்கே ப்ரோ வந்துச்சுடா. எமுஞ்ச கட்டுறா வீடியோ எடுத்துக்கிறேன். மூஞ்சை கட்டுறதா? டேய் யாரா போதும் இந்த கட் பண்ணுறாடி. அது இதை வேணா நீ ரெடியூஸ் பண்ணி. ஏய் அப்படியே வீடியோ சொல்லி. இது வீடியோவாக இருந்தால் 3D ஆப்ஜெக்ட் வேண்டாம். 3D ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ணுமா? இதில் வாட வாட டக்குனு இப்படி புரிச்சிருக்கோம். 3D ஆப்ஜெக்ட் வேண்டாம். இதுக்கு உள்ள ஆமாம் இது 3D 2 ஆப்ஜெக்ட் 3 இருக்குல்ல, இன்ஸ்டாலேஷன். 3D ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் இது வீடியோ இது சரியா, வீடியோ ப்ளே பண்ணுறது பிளேன் ஒன்று இருக்கும். அந்த பிளேனை கொடுத்துக்கோ சரியா. பிளேனுக்கு சைஸ் நான் சின்னதாக ஆக்கிக்கிறேன். 0.1. அதெல்லாம் ரொம்ப பெருசு. இமேஜ் டார்கெட்டை ரைட் கிளிக் பண்ண. இப்போ எதை ரைட் கிளிக் பண்ண? இப்போ அதை டெலீட் பண்ணிட்டு இல்லைடா அதை டெலீட் பண்ண. இமேஜ் டார்கெட் தானடா. சரியா. பிளேனை நான் சின்ன சைஸ் ஆக்கியாச்சு. அதுக்கடுத்து இந்த பிளேனில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வேணும் சரியா. ஒரு வீடியோ எடுத்து இம்போர்ட் பண்ணி போட்டுருக்கோம். வீடியோவே ஆக்சஸில் போட்டிருக்கடா. அங்கே வீடியோ எங்கே இருக்குது? கையறாடே பிர்லா ஓட்டியா? ஏய் அது ஆடு டாடி தெரியாம ஆயிடுச்சு. சரியா. இந்த வீடியோ இதில் போட்டுறேன் நான். இப்போ இந்த FBXக்குள்ளே போட்டிருக்கேன். எங்கே ட்ராகன் ட்ராப் தானே? போட்டுட்டு இதில் ஆட் இந்த பிளேன் இருக்குல்ல, பிளேனுக்குள்ளே ஆட் காம்பனன்ட்னு இருக்கும். அதில் போயிட்டு எங்கே இருக்கு? பிளேனுக்குள்ளே பிளேனுக்குள்ளடா. இங்கே ரைட் ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். காம்பனன்ட் இங்கே எதில் பார்த்து ஆட் காம்பனன்ட் டச் பண்ணுமா? அதுக்குள்ளால வீடியோன்னு இருக்கும். அந்த வீடியோ நீ ஆட் பண்ணிடு. வீடியோ பிளேயரை ஆட் பண்ணிடு. ஆட் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ கிளிப்புன்னு இருக்கா? ஆமாம். அதில் இந்த நீ போட்டிருக்க வீடியோ இதுக்குள்ளே கிளிப் போட்டது அங்கே வந்துருண்டா. சரியா. நான் போட்டுட்டு இந்த வீடியோ கிளிப்பை டச் பண்ண சவுண்டு கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கோ பார்ப்போம். சரியா. இப்போ நீ வந்து இதை ரன் பண்ணி விட்டேன். வீடியோ விளம்பரம் தான்டா, யார் எதுவும் நினச்சிடாதீங்க. சர்றா தெரியும்டா. அது என்ன ஏதோ போலார் பியர் வருமே. இப்போ நீ வந்து இம்போர்ட் பண்ண மாதிரி அந்த வீடியோவில் இம்போர்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி இல்லையா? வந்துருச்சுடா. பிளேனில் போய் ஆட் காம்பனன்ட் அதை தெரியுதுல்ல வீடியோ. இப்போ சவுண்டு கூட்டினா சவுண்டும் கேட்கும். சவுண்டு கேட்குதுடா. சவுண்டு கேட்குது. ரைட்டாக கூட்டு யார் செலக்ஷன் ட்ராப் இல்லை அவளுக்கு? அவன் தான் போட்டு பண்ணி காட்டவா? என்னடா இந்த பால் பவுன்சிங் பால் பவுன்ஸ் கஷ்டமா? அடுத்து ஏபிகே எங்களுக்கு தெரியலடா. சரியா. அதுக்கு இன்னும் பேக்கேஜ் பாலுக்கு புதுசாக க்ரியேட் பண்ணணுமா இல்லை ஆல்ரெடி இருக்கிறது காட்டினா போதுமா? ஆல்ரெடி எப்படி பண்ணணும்னு சொல்லி பாலுக்கு என்ன டவுன்லோட் பண்ணீங்க? ஏஆரில் தானே இல்லை வேறு? இல்லை இல்லை அது 3D. ஏய் பாலுக்கு பாலுக்கு 3D பைப்லைன் தானா? 3D பைப்லைன். ஏய் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதினாலும் பால் பறக்கும்டா. அப்படி கூட ஸ்கிரிப்ட் வேணும். ஸ்கிரிப்ட் என்ன காப்பி தானே பண்ண போகிறோம் இல்லையா? பிடிஎஃப் பண்ணி ஃபஸ்ட்டு செவன்த் எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸை காட்டுறது மட்டும்தான் சரியா. வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளேன்னு இருக்குல்ல, இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இந்த க்யூப் ஒரு ஆப்ஜெக்ட்டு. இப்போ இன்னும் வேணும்னா நான் வந்து நீ இதுக்கு உள்ளே போடலாம். இந்த 3D ஆப்ஜெக்ட்னு இருக்குல்ல, இதில் ஏதாவது இப்போ நிறைய போட்டு ஸ்பியர்னு ஒன்று போட்டேன்னா இந்த ஸ்பியரை கொஞ்சம் இதாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்துடலாம். இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். இல்லை இன்னொன்று வேணும்னு வச்சுக்கோ. பிளேனுக்குள்ளே தான் போடணும். பிளேனில் இல்லை ரைட் இல்லை வெளியில் போட்டாலும் இது சும்மா டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு பிரச்சனை கிடையாது சரியா. கேப்சியூல்னு கொடுத்தேன்னா இதில் கேம் ஆப்ஜெக்டா? அதே 3D ஆப்ஜெக்ட் இருக்குங்களா? தெரியல. கேம் ஆப்ஜெக்ட்லேயும் பண்ணலாம்டா. அதான் 3D ஆப்ஜெக்ட் இருக்குங்களா? கேம் ஆப்ஜெக்ட்லேயும் நீ பண்ணலாம், இல்லை இங்கேயே கொடுக்கலாம். ரைட் கிளிக்கும் கொடுக்கலாம். சரி ஸ்க்ரீன் எப்படி சாதாரணமாக தான்டா உள்ளே வச்சு. அது நீ இது இங்கே கேட்குறியா? இந்த ஸ்க்ரீனை ஜூம் பண்ணுறோம். அது அது எப்படி தானா? அங்கே ஆரம்பி அங்கே அங்கே ரோலர் தானே? சரியா. ஆனால் இது 6 days முடிஞ்சு. சரி இதை மாதிரி இதுதான் சும்மா வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் போடுறது மட்டும். 7th செவன்த்தில் வேறு ஒன்றும் இல்லை, வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் போடுறது மட்டும்தான்.
8th ரிஜிட் பாடியும் ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் ஆட் பண்ணது கரெக்டாக ஹெட்டிங் பாரு ஆமாம் சும்மா நீங்கள் இந்த இது மாதிரி லேயர்லேயே போட்டுக்கோ சும்மா டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மட்டும்தான் அதில் போட்டுருக்கோம் என்ன போட்டிருக்கோம் பாரு கிரியேட் வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸிங் யூனிட்டி 3D டெம்ப்ளேட் சும்மா கிரியேட் பண்ணது மட்டும்தான் எங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு இந்த கேப்சியூல் இருக்கா அதை புதுசாக இதை பாருங்க இப்போ வந்து ஆட் காம்பனன்ட் கொடுத்து இதுக்கு ஃபிசிக்ஸ்னு இருக்கும் இன்ஸ்பெக்டருக்குள்ள ஆட் காம்பனன்ட் இருக்கா அதுக்குள்ள ஃபிசிக்ஸ்னு இருக்கும் ஃபிசிக்ஸுக்கு உள்ளால நீ ரிஜிட் பாடின்னு இருக்கு ரிஜிட் பாடி காம்பனன்ட் ஆட் பண்ணிக்கோ இதில் மாஸ்ன்னு இருக்குது இது வந்து என்னன்னா இதுக்கு வெயிட் நீ வேணும்னா மாற்றிக்கலாம் இல்லை ஒன்றில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது சரி ஒன்றும் ஆகாது நீ அது வந்து பெருசாக வேறு ஏதாவது செய்ய வேலை அதில் அந்த ஃபிசிக்ஸில் இது இருக்கும் சரியா இப்போ இதிலெல்லாம் நீ மாற்றலைனாலும் பிரச்சனை இல்லை யூஸ் கிராவிட்டின்னா என்னென்னா இப்போ நீ மேலே வச்சுருந்தேன்னா கீழே வந்துடும் இந்த இதை நீ கிளிக் பண்ணலைன்னா இந்த மேலே அது அங்கேயே இருக்கும் சரியா இப்போ இது ஆட் பண்ணியிருக்கோமா இது ரன் பண்ணி பாருங்க கேமரா எங்கே பார்த்துருக்கோம் இது வந்து கீழே தான் விழுக்கும் பவுன்ஸ் ஆகாது அது கீழே விழுது அது ஏன் பவுன்ஸ் ஆகுது அது நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறது இப்போ இதுதான் நம்ம ஃபிசிக்ஸ் இது போட்டிருந்தோம் மேலே இந்த விழுந்ததை பார்த்துடலாம் இந்த இதை பார்த்துக்கோ இந்த சிலிண்டரை மட்டும் பார்த்துக்கோ அதுதான் அதான் விழுந்துடலாம் சரி இதாக இருக்குது ஸ்பியரில் கிளியராகவே ரிஜிட் பாடியில் யூஸ் கிராவிட்டி கொடுக்கல இல்லடா அச்சச்சு இதை கரெக்டாக வீடியோ எடுக்க மாட்டேன் ஆனால் ஃபிசிக்ஸ் ஒரு பால் உருண்டு போனால் எப்படி இருக்கு மேலே நான் இந்த மாசெல்லாம் சொன்னேன்ல அது இப்போ இதை விட வெயிட் கூட்டின ஒன்றுன்னா இது கொஞ்சம் இதாகிற மாதிரி அதெல்லாம் அவன் ஆல்ரெடி கொடுத்துருப்பான் இந்த ஆங்கிள் ட்ராயிங்லாம் அவன் ஆல்ரெடி கொடுத்துருக்கான் சரியா இப்போ நமக்கு என்ன பண்ண பவுன்சிங் பண்ணுவோம் சரியா அதுக்கு எங்கள் யஸ்வந்த்னு ஒருத்தர் தான் சரி சரி இந்த ஸ்பியர் இருக்கலாம் இங்கே ரைட் கிளிக் பண்ணிக்கோ எங்கடா இங்கே கீழே கிரியேட் கொடுத்துட்டு இதை நீ வந்து பவுன்சிங் இது மேலே துள்ளுதுல்ல சி ஷார்ப் ஸ்கிரிப்ட் வழியாக அது வந்து கலரில் சி ஷார்ப் கலர் தான் ஷார்ப் ரெண்டும் நீ சேர்த்தே பண்ணலாம் ஒரே ஸ்கிரிப்ட் ரெண்டுமே படிச்சு வச்சுக்கிறேன் எதனாலும் கேட்கலாம் இதுலேயும் பண்ணலாம் இதில் எப்படின்னா இது கிரியேட்னு இருக்கு கையெடுத்து கொண்டாடி அதை கொடுத்துட்டு இங்கே ஃபிசிக்ஸ் மெட்டீரியல்னு இருக்கும் இதாக இருக்கா ஃபிசிக்ஸ் மெட்டீரியல்னு அது கொடுத்துக்கோ அதை கொடுத்துட்டு இங்கே பவுன்சினஸ்ன்னு இருக்குல்ல எத்தனை டைம் பவுன்ஸ் ஆகும் பவுன்சினஸில் அன்றைக்கோட கொடுத்தோம் 0.1 ஒன் தானே கொடுத்தீங்க இல்லையா சரி அப்போ 1 கொடுப்போம் சரியா எதுனாலும் கொடுத்துக்கலாம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துட்டு இதாக இருக்குல்ல இந்த 1 கொடுத்துட்டு இந்த ஸ்பியர் இதாக இருக்குல்ல இந்த ஸ்பியரில் வா ஸ்பியரில் இங்கே ஸ்பியர் கொலாய்டர் மெட்டீரியல்னு இருக்குல்ல நான் ஃபிசிக்ஸ் மெட்டீரியல்னு இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணி நீ போட்டிருக்க இந்த நியூ ஃபிசிக்ஸ் மெட்டீரியலை ஆட் பண்ணிக்கோ சரியா ஆட் பண்ணிட்டேன்னா அது ஆட் ஆச்சா இப்போ பாரு ஸ்பியர் கொலாய்டர் வந்து ஆல்ரெடி இருக்குமா ஆல்ரெடி அவன் வச்சுருக்கோம் அது அந்த கியூப் இடிச்சனால இதுவாயிடுச்சு இல்லை இது கொஞ்சம் வெயிட்டு கூடுதலாக இருக்குது அதனால் கியூபை தள்ளி வீடா கரெக்டாக இருக்காது மாஸ் வந்து குறைச்சிடும் ஸ்பியருக்கு நம்ம பவுன்ஸ் ஏற்றுறது அதே இன்க்ரீஸ் பண்ணியா 100டா டேய் அவ்வளோ வெயிட் அது அரிசி மூட்டை மாதிரி இருக்காது நாங்கள் போட்டிருக்கு அது வந்து ரொம்ப சின்ன இதாக இல்லை இருக்குது இது ரொம்ப பெருசாக இருக்குது அதனால இருக்கும் இது மாதம் குறைச்சி பவுன்சினஸ்ஸை 100 திருப்பி அது 1 ஆச்சு திருப்பி அது 1 ஆகிட்டு குறைச்சிட்றேன் மாதம் குறைச்சிட்றேன் ஏன்னா அது ஏய் வராது போலையேடா நீங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்களா 100லாம் வச்சு மாசம் குறைச்சி ஏய் ஒன் தாண்டா மேக்ஸிமமாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குல்ல மாசம் குறைச்சா மாதம் மட்டும் குறைச்சிடுறேன் சரி அப்படின்னா மாதம் குறைக்க ஸ்பியரில் போய் இல்லை அதுக்கு நான் இதுக்கு சைஸே குறைச்சி விட்டுறேன் 0.1 ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு சரி இருக்கட்டும் விடு சரி அப்படியே போட்டுறேன் தெரியும்ல பார்த்தா நம்ம வச்சுக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு அது இது இந்த வெயிட்டுக்கே கொஞ்சம் தான் அது ரொம்ப பெருசாக இருந்தனால ஆகலை கூட படுத்துருச்சு ஆமாம் பவுன்ஸ் தானே இதே மாதிரி ஆகணும்னா நீ அது ஒரு ஸ்கிரிப்ட் ஆகும் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காண்டா இப்போ ஒருவேளை நான் அந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோ இந்த ஸ்பியரில் இது சைஸ் நான் 1 வச்சுருக்கேன் 1 சரியா
மாதம் குறைச்சி ம் மாதம் குறைக்கலையா என்ன பண்ணுறது? இல்லை இந்த ஃபிசிக் மெட்டீரியல் இப்போ வேண்டாம் நன்னில் கொடுத்துருக்கேன் சரியா. அவர் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்டில் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோன்னா ஆடு ஸ்கிரிப்ட் ஜாயின் பண்ணி ஸ்கிரிப்ட்ஸில் பால் ஸ்கிரிப்ட்னு ஆல்ரெடி நாங்கள் ஒன்று அது பண்ணி எப்படி வச்சுருக்கோம். எடுக்கிறாங்க சரி எனக்கு தெரியாது. நாங்கள் இது ChatGPT சரி அது எப்படி போடணுமா? ப்ராம்ப்ட் வந்து யூனிட்டி C# ஸ்கிரிப்ட் ஃபார் பால் பவுன்சிங் வித் கலர் சேஞ்ச், இல்லைன்னா அவன் வித் கலர் சேஞ்ச் ஆன் பவுன்சிங், பவுன்ஸ் ஆக டைம் கலர் சேஞ்ச் அதை வந்து காப்பி பண்ணி எதில் காப்பி பண்ணி நீங்கள் ஒரு C# ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோ சரியா. க்ரியேட் பண்ணி இதில் ஒரு மெயின் விஷயம் ஒன்று உண்டு. என்னென்னா இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இதுக்கு கிளாஸுக்கு பக்கத்தில் இருக்க நேம் தான் இதுக்கு ஃபைல் நேமாக போட்டு மெயினாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. புரிஞ்சா. ஏன்னா சேட்ஜில் அவன் பிளேயர் கண்ட்ரோலர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரில் தருவான். அப்போ அதே பேர் இங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோ. சில டைம் அது இல்லைன்னா அதில் காட்டாது கிளாஸுக்கு சரியா. கிளாஸ் மட்டும் அந்த பப்ளிக் கிளாஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரே பேர் இருக்க மாதிரி பார்த்துக்கோ. அந்த இது வந்து இங்கே மட்டும்தான் இருக்குமா கோட்டில், வேற எங்கேயும் இருக்காதா? இங்கே மட்டும் சரியா. இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம்ல ஸ்பியரில். இல்லை நான் சொன்னது என்னன்னா கோடை வந்து காப்பி பண்ணிடுறேன். ஓகே அது வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடில் போடணுமா? எதுலையாவது ஓப்பன் பண்ணி paste பண்ணிக்கோ. வேர்ல்டுலேயே கூட காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். எனக்கு என்ன ஆனால் எக்ஸ்டென்ஷன் இங்கே எப்போ இதை கொண்டு வந்தீங்க? இல்லை அது காட்டும். இப்போ இது ஒர்க் ஆகுதை பார்த்துக்கோ. இது ஓகே, இது இப்போ பவுன்ஸ் ஆகாதுல்ல. ஓ ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணியிருக்கியா? அதில் அடிச்சனால கலர் மாறிடுச்சு. பவுன்ஸாக லைட் கலர் சரியா. பவுன்ஸ் ஆக கலர் வரும் சரியா. இது ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது, அதனால் அவ்வளோ பவுன்ஸ் ஆகலை. இது மாறுது பாருங்க. அது சின்ன இதாக போட்டோம் சரியா. இது புரிஞ்சல. நீ எப்படி C# ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணாலும் கேட்க கரெக்டாக. அதுக்கு நீ ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோ சரியா. க்ரியேட் கொடுத்துட்டு C# ஸ்கிரிப்ட்னு இருக்கா, இதில் கொடுத்துக்கோ. சும்மா ஒரு பேர் கொடுங்க, சாம்பிள்னா. இந்த பேர் தான் அந்த கிளாஸில் இருக்கணும். இதை கொடுத்துட்டு அவன் ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கான், அதை ஓப்பன் கொடுத்துக்கோ சரியா. ஓப்பன் கொடுக்க வேலை ஏதாவது ஒன்றில் ஓப்பன் ஆகும். இது VS கோடில் ஓப்பன் ஆகிருக்கு. ChatGPTலேருந்து உனக்கு கிடைக்க ப்ரோக்ராமை இது இவ்வளோத்தையும் பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கோ சரியா. அவன் ஃபுல் கோடாக தான் தருவான். ஆனால் என்ன நீ பார்த்துக்கோ, இந்த கிளாஸில் இருக்கிறது தான் அவன் ஃபைல் நேமாக இருக்கான்னு பார்த்துக்கோ. இப்போ இங்கே கொடுக்குறத நம்ம இங்கே வந்து மாற்றிக்கலாம்ல. மாற்றிக்கோ சரியா. அவ்வளோதான். அப்போ ரன் பண்ணணும். ஆமாம், அடுத்து ரன் பண்ணேன்னா இதில் இப்போ 3 எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சு. இன்னும் ஒன்று தானே இருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்னா அது சும்மா வேரியஸ் இது போடுறது. செகண்ட் வந்து ரிஜிட் பாடி மட்டும், ரிஜிட் பாடியும் ஃபிசிக் மெட்டீரியலும் கொடுக்குது. தேர்ட் வந்து இந்த கலர் சேஞ்ச் பவுன்சிங். ஃபோர்த் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணது. இதுலேயே 3 தான்டா இருக்குது. அதான்டா 6th ஒன்று அதான்டா வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் 3D ஆப்ஜெக்ட்ஸ் 4 முடிஞ்சு. கார் மூவிங் தானே அது கோடு. இது ஆமாம் லாஸ்ட்டாக 10 தானே. இது என்ன வேணா எடுத்துக்கலாம்ல, கார் மூவி நம்மளும் வச்சுக்கலாம்ல. இப்படி ஆனந்தே அப்படின்ச்சா 1/2 மணி நேரத்தில் பிடிக்கிறது போயிட்டு ஏன்டா இந்த ஆரோ ஸ்பேஸ் பண்ணால் அது கோடு மட்டும் ஆட் பண்ணணும் அவ்வளோங்க. நல்ல இருடா சொல்லுவான்டா. ஸ்கெட்சப்டா இதெல்லாம் எப்போ இருடி இதெல்லாம் எப்போ ரெடி பண்ணீங்க? நெல் அவர் வந்து ஸ்கெட்சப்ல அதான் கஷ்டம். என்னடா இது நீ இதுதான்டா பண்ணிவிட்டாங்களா குரூப்பில்? கிளாஸ் ரூமில் கிளாஸ் ஜினிஷு ஃபைல் இருக்குது ஜினிஷு. அது இருக்கு ஆல்ரெடி இருக்குடா. ஓ ஆமாம் அந்த கோடு அதை அப்படியே பேஸ் பண்ணி அது வந்து ஜிப் ஃபைல் அனுப்பிட்டாங்களா? ஆமாம், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், என்னமோ ஜிப்பு 5 ஜிப்பு பண்ணணுமோ சொல்லிட்டு. என்னடா நீ எதுவுமே கேட்க மாட்டேங்க, இருக்கிறதே 10 கேட்க மாட்டேங்க கேட்குறேன். சரி விடு, அதுக்கு என்னடா அது ஒன்றை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ண 5 பண்ணி அப்லோட் பண்ணிங்க. அது எப்படி அப்லோட் பண்ணுங்க? அது அதான் ஒரு நிமிஷம் என்ன பண்ண பண்ணீங்களா? பிளேயர் மூமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அசெட்ஸ் இருக்கா, அசெட்ஸில் இம்போர்ட் பேக்கேஜில் கஸ்டம் பேக்கேஜ்னு இருக்குது சரியா. இந்த கஸ்டம் பேக்கேஜை கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுறியா? அவங்க சார் ஒரு லிங்க் கொடுத்துருந்தாரு, அதில் இருக்க அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணதில் இவ்வளோ இது இருக்குது, இம்போர்ட் பண்ணிக்கோ சரியா. இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே சீன்ஸுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் பார்த்துக்கோ சரியா. அந்த சீன்ஸுக்குள்ளே போயிட்டு இதாக இருக்குல்ல ஒரு delete பண்ணிடுங்க. ப்ரோட்டோடைப்னு கையறடி இதை ஓப்பன் பண்ணிடு. ஓப்பன் பண்ணிட்டு இதை டெலீட் பண்ணிடு
சரியா? நீ உனக்கிட்ட இருந்த சாம்பிள் சீன் வேண்டாம். ஆல்ரெடி அவங்களே உள்ள ஒரு ப்ரோட்டோடைப் ஒரு சீன் வச்சுருக்காங்க, ரோடெல்லாம் இருக்கிற மாதிரி. இப்போ அந்த சாம்பிள் சீன் யாரோடது? நீங்கள் பண்ணதா? நம்ம கிரியேட் ஆனது சரியா? இது வந்து அந்த பேக்கேஜுக்கு உள்ளே இருக்குது சரியா? இப்போ இந்த கோர்ஸ் லைப்ரரின்னு இருக்கா ஒரு ஃபோல்டரு, அதுக்குள்ளே போயிட்டு வெஹிக்கிள்ஸ்னு இருக்குல்ல, அந்த வெஹிக்கிள்ஸில் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் போட்டுக்கோ. இப்போ உள்ள எல்லாம் இன்பில்டாக இருக்கு. இதை போடுவோமா? அது அப்படியே ட்ராகன் டாப் தானே? சரியா? அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோ. போட்டுட்டு அப்டக்கிள்ஸ்னு ஒன்று இருக்குது, வேணா எடுத்து போட்டுக்கோ சரியா? இதாக இருக்குல்ல, வேணா இதில் ஒன்று எடுத்து போட்டுக்கோ. எனக்கு கல்லை போட்டு விட்றேன் போட்டுறேன். உருண்டு வருமா கல்? உருண்டெல்லாம் வராது. சரியா? எங்கே வேணும் போட்டுக்கோ. அதுக்கடுத்து இதுக்கு வந்து நீ இப்போ ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இருக்குல்ல, இது வந்து நம்ம கஷ்டமாக ஆட் பண்ணுறோம். இல்லாட்டி வந்து கஷ்டமாக எதுவும் ஈஸியாகவும் ஆட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணி பண்ணலாம்ல. ஒரு பிளேனில் நார்மல் பிளேனில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணி அதை மட்டும் பிளே பண்ணி இரு, இப்போ இதில் எதுக்குள்ளே போய் நம்ம ஆட் காமனாக போகணும்? இதுக்குள்ளே இந்த இதில் வச்சு தான் போகணுமா? இல்லை நான் இங்கே இந்த ட்ராகன் ட்ராப் தானே பண்ணேன். இல்லை, இப்போ ஆட் காம்பனண்ட் போயிருக்கல, அது வந்து இப்போ செலக்ட் ஆகிருக்கு. அந்த இதுக்கா? அந்த இருக்கு சரியா? அப்டக்கிளுக்கு ஆக்சுவலாக இந்த கார் இப்போ ஓடிச்சுன்னா இதுக்கு உள்ளோடி ஆட்டோமேட்டிக் வந்து நீ என்ன கிளிக் பண்ணுறியோ அது அப்படி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நீ வந்து ஃபிசிக்ஸில் ரிஜிட் பாடின்னு இருக்குல்ல, ரிஜிட் பாடினா அது ஒரு கட்டியான ஒரு இது மாதிரி, அதுக்கு உள்ளோடி பாஸ் பண்ண முடியாது சரியா? ரிஜிட் பாடி போட்டுக்கோ. மாஸ் எவ்வளோ வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கும் இந்த ரெண்டுக்கும் அதே மாதிரி போட்டுக்கோ. காருக்கும் போட்டிருக்கணும் ரிஜிட் பாடி. ஓடலைனாலும் ஒர்க் ஆகும், ஆனால் அந்த ஃபிசிக்ஸ் இது இருக்காது சரியா? ரிஜிட் பாடி போட்டுக்கோ. நான் இதுக்கு மாஸ் 5 சரியா? மாஸ் 5 கொடுத்துருக்கேன் சரியா? இதுவரை புரிஞ்சிடலாம். இனி வந்து இந்த கார் மூவ் பண்ணணும்ல, மூவ் பண்ணதுக்கு ஸ்கிரிப்ட் இருக்குது சரியா? அந்த ஸ்கிரிப்டு எங்கே வச்சுருக்கோம்? எடுங்க சார்ஜிபிடியிலே போடு. இல்லை வச்சுருப்பாங்க அவங்களே அவங்களே வச்சுருக்காங்க. எதில் இருக்குது? எதில் காப்பி பண்ணி போட்டு கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கா? இஜி பிடிஎஃப் எதுவும் இருக்குது? இல்லை இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே லூசர்ஸ் எங்கே இருக்குது? லூசர்ஸ் கார் மூவிங் இந்த இது ஆல்ரெடி இதில் இருக்குது, அவர் அனுப்பி விட்டுருந்தார் சரியா? அதை யூஸ் பண்ணிக்கோ. அசட்ஸில் போட்டாச்சு. எங்கே வந்திருக்கு? அசட்ஸில் வந்துருக்குங்களா? அசட்ஸ்குள்ளே இருக்கும். அசட்ஸ் இருக்கு சரியா? ஸ்கிரிப்ட் இருக்கா? இதில் 2 ஸ்கிரிப்ட் இருக்குது. ஒன்று கார் மூவ்மெண்ட் பிளேயர் கண்ட்ரோல் ஸ்கிரிப்ட், இன்னொன்று ஃபாலோ பிளேயர்னு கேமராக்கு சரியா? இப்போ வந்து இந்த வெஹிக்கிள் இருக்குல்ல, இந்த வெஹிக்கிளில் தான் ஆட் பண்ணணும். அதுவும் பார்த்துக்கோ கரண்டாக எது செலக்ட் ஆகிருக்குங்க. ஆட் காம்பனண்ட் கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குல்ல, ஸ்கிரிப்டை கொடுத்துக்கோ. இருடா ஒரே அது மறைக்குதுடா, கொஞ்சம் வெளியே. ஆட் காம்பனண்ட்டில் ஸ்கிரிப்டில் பிளேயர் கண்ட்ரோலர் சரியா? இதில் வந்து ஸ்பீடு எவ்வளோ இருக்குது? ஸ்பீடு வந்து இப்போ 10 போட்டுக்கலாம். டேர்ன் ஸ்பீடு 5 போட்டுக்கலாம் சரியா? இது போட்டுட்டு இப்போ நீ ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கேமரா திருப்பிடா. இப்போ இது கேமரா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணல, அதனால் வண்டி போயிடுச்சு சரியா? இப்போ இதுக்கு கேமரா ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு மெயின் கேமரா இருக்குல்ல, கேமரா இப்படி பார்த்தாண்டா இருக்கு. ஏன்னா அதனால் இங்கே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு. அந்த கேமரா இப்போ இதை மாதிரி தான் இருக்குது. கேமராவில் ஆட் காம்பனண்ட் கேமரா அப்படியே கார் பின்னாடி வச்சா தானே அதோட அப்படியே கேமராக்கு ஆட் காம்பனண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கா? ஸ்கிரிப்ட்ஸில் ஃபாலோ பிளேயர்னு இது அவர் அனுப்பி விட்டுருந்தாரு சரியா? அதை ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணிவிட்டு பிளேயர்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் உன் கார் இருக்குல்ல, இதானே காரு, அந்த காரை அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு வந்து இல்லை எங்கே கேமரா, எங்கே கேமரா இதாக இருக்கா, இதுக்குள்ளே போடணும் சரியா? இல்லைன்னா இதை கிளிக் பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை கிளிக் பண்ணால இதில் என்னென்னு காட்டும். நீ வெஹிக்கிளை செலக்ட் பண்ணணும் கரெக்டாக சரியா? இப்போ நீ வந்து இல்லை ஆட்டோமேட்டிக் அலைன் ஆகுதா? ஆகலை. கேமரா மாற்று.
வைக்கிறதாண்டா கஷ்டம். அதுக்கு ஏதோ ஷார்ட் கட் இருக்கு. ஏன் அங்கே போய் வைக்கிறீங்க? இது திருப்பி இந்த மாதிரி எப்படி திருப்பி திருப்பலாம் ரொட்டேஷன் போனா இதாக இருக்குல்ல, ரொட்டேஷன் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம். இங்கே மேலே ஜிங்கு மேலே கொஞ்சம் ஃப்ரெண்டு வா இன்னும் கொஞ்சம் மேலே போ. மேலே மேலே வாடா. போண்டா சரியா? இப்போ நம்ம தான் மூவ் பண்ணுமா? இது வந்து ஃப்ரெண்டில் அது போயிடும். சரியா? இதுக்கு நான் ஃபிசிக்ஸ் கொடுத்துருந்தேன் பார்த்தியா? சைடு நீ கொடுத்தேன்னா டர்னிங் ஸ்பீட். சரியா? 5 கொடுத்தாங்க. டயரெல்லாம் தெரியாது, அந்த ரொம்பலாம் திரும்பாது. அவ்வளோதான். சரியா? இப்போ நீ இந்த ரோடு விட்டு வெளில போனேன்னா வண்டி அவ்வளோதான். ஃபிசிக்ஸ் இருக்கனால அது ஆர்பிட்டை விட்டு வெளியில் போயிடும். ஐயோ ஆனந்து போயிட்டே இருக்கு. ஏன்னா இதுக்கு ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்கோம். சரியா? அதனால அது நின்றுச்சு. அவ்வளோதான். அந்த சீனை விட்டு வெளியில் போயிடுச்சு. புரிஞ்சா? நீ பூமியை விட்டு வெளியில் போனால் இது பண்ண மாதிரி சுற்றிய மாதிரி நார்மலாக பூமியை விட்டு வெளில போனால் கிராவிட்டி இருக்காதுல்ல, அது மாதிரி வந்து இந்த மாதிரி அவ்வளோதானடா.